Hi friends, welcome to Nithu Mithu Kitchen. Friends, இன்னைக்கு நம்ம திணை அரிசி உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு டம்ளர் திணை அரிசி எடுத்துக்கலாம். அதை ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இனி இதை வாட்டர் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நம்ம திணை அரிசி 20 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 200 கிராம் திணை அரிசி. திணை அரிசி உப்புமாக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். டூ 200 கிராம்ஸ் திணை அரிசிக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், துருவன இஞ்சி 1 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 4 பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட். இப்போது நம்ம திணை அரிசி எதில் மெஷர் பண்ணணுமோ அதுலேயே 3 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் திணை அரிசி எடுத்தேன், அதுக்கு 3 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் திணை அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட திணை அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹெல்தியான திணை அரிசி உப்புமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.